இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது மார்க்வின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34, 35, 36 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுகிறான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பிரியமானவர்களே, பின்பு அவர் ஜனங்களை எல்லாம் சீசரையும் தம்மிடத்தில் அழைத்து அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சுயத்தை வெறுக்கணும். நான் என்கின்ற காரியத்தை வெறுத்து தன் சிலுவையை அவன் அனுதின பாடுகளையும் தன்னோடு எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். குடும்ப பொறுப்பு எல்லாமே இருக்கும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா இந்த பாடுகள்லாம் என்ன, இதெல்லாம் நான் விட்டுட்டு போகணுமா? அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவன் என்ற பொறுப்பு, மனைவி என்ற பொறுப்பு, பிள்ளை என்கிற பொறுப்பு, ஒவ்வொரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த பாடுகளின் வழியாய் தான் ஆண்டவரை நம்ம என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பின்பற்றுகிறவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய எல்லா பாடுகளின் நிமித்தமா எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்றார். எல்லா காரியம், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லா மனிதர்கள் போலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீ அப்படித்தான், நீ என்னை பின்பற்றி வரணும். நீ தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான். நான் இல்லை, என்னை இப்ப என்ன முதல் நான் பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது, என் குடும்பத்தை பாதுகாக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி எவ்வளவு நம்ம ஆவல் பட்டு ஓடினாலும் ஒரு விருத்தி அடைய முடியாது. பிரியமானவர்களே, அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், தன் ஜீவனை ரட்சிப்பதற்காக நீ எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் அது விருதாவாய் இருக்கும். நீ ஆண்டவரோடு சேர்ந்து உன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வதற்கு நீ ஓடும் பொழுது, நீ ஆண்டவரோடு இணைந்து நீ ஓடும் பொழுது, அவரை பற்றி கொண்டு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அது லகுவாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறோம், அதை என்ன செய்வானா? ரட்சித்துக் கொள்ளுவானா. அப்ப இந்த பாடுகள், இந்த எல்லா அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் வழியாய் நாம் ஆண்டவருடைய நாமத்தை மெய்மைப்படுத்துவதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் கடந்து செல்ல வழியாய் ஆண்டவர் விசேஷித்தமாய் நம்ம அழைக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாம் இருக்கும். எல்லாத்தின் வழியாகவும் கடந்த நாட்கள்ல ஒருத்தர் டிவியில் சொல்லியிருந்தார், லேவி கோத்திரம் இப்போ அவங்க மட்டும்தான் ஆராதனை செய்யும் சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை வசனத்தெல்லாம் ஒருத்தர் சொல்லி சொல்றாரு. கிறிஸ்துவின் நாட்கள்ல பாருங்க, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட முடியாது. தாழ்மையில் கிடந்த என்னை தூக்கி எடுத்திருக்கிறார் ஐயா, அதை அறிந்து கொள்ளுங்க. லேவி கோத்திரத்துக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் காலத்துல திரைச்சிலை 2ஆக கிழிக்கப்பட்டது. பரிசுத்த ஆசாரியர் கூட்டத்துக்குள்ள எல்லாரும் உள்ள போனா உங்களுக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்கிறாரே, அதை புரிந்து கொள்ளவில்லையே. அதுக்கு தான் சொல்றாரு, உங்க பாடுகளை ஏற்றுக்கொண்டு நீ என்னை பின்பற்றி வா சுவிசேஷத்தின் நிமித்தமாய். அது கண் மறைக்கப்பட்டு விட்டதே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நிமித்தமாய் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் தன்னுடைய ஜீவனை இழந்து போவான், அதை ரட்சித்துக் கொள்ளுவான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அவருக்காய் நாம் ஓடும் பொழுது உங்கள் ஜீவனை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அவருக்காய் ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யணும்னு சொல்லிதான் நீ என் பின்பற்றி வரணும்னா நீ கஷ்டம் இருக்கும், அதன் மத்தியில நீ ஊடுருவி வரணும் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். எல்லாம் மேன்மையா இருக்கும், ராஜபோக வாழ்க்கை இருக்கும் என்பது சொல்லவில்லை. பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், வியாதி உனக்கு தான் வரும். பவுல் கேட்கிறாராய், நிருபங்களை எழுதினவர், அவரை போல ஊழியம் செய்வதற்கு இப்ப யாருக்கும் முடியாது. அவர் சொல்ற, அவருக்கு ஒரு பலவீனம், தேவ சமூகத்தில் போறார், எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி, என் பலன் உனக்கு என்ன பூரணமாய் இருக்கும். அது சாத்தானுடைய முள்ளாய் இருக்குதுன்னு சொல்றாரு. என்னை அனுதினமும் அது கூட, ஏன்னா என்னை உயர்த்தாதபடிக்கு இது என்னை என்ன செய்வா? குத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதை பத்தி கேட்கலையா, எப்பெல்லாம் இந்த பலவீனம் என்னை தாங்குதோ தேவ சமூகத்தில் நான் ஓடுவேன்.
எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஐயா, ஒரு சின்ன பலவீன வந்தா ஆண்டவரை முறுமுறுத்து விட்டு ஓடுகிறவர் எத்தனை பேர்கள்? இந்த பாடுகள் மத்தியில் என் சிலுவையை தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிற மனிதன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஓடி 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 கஷ்டப்பட்டு ராப்பகலாய் சம்பாதித்து விட்டு ஜீவன் போச்சு அப்படின்னு வச்சா என்ன பிரயோஜனம்? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? ஆண்டவர் கேட்கிறார். ஐயா, நாயா கஷ்டப்படுற, ராப்பகலா வேலை பார்க்கிற, பட்டுட்டு அதை அனுபவிக்க முடியாது, மரித்து போயிட்டுனா என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? இந்த மகா அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ராஜாவை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. உலகம் முழுவதையும் அவர் சுற்றி எல்லா நாடுகளையும் கைப்பற்றி வந்து கடைசியில் ஒரு சின்ன ஒரு கொசு கடித்தது நிமித்தம் அவர் பெரிய வியாதிப்பட்டு மரித்து போய்விட்டார். அப்போ அவர் மரித்து போகிற தருவாலையில் அவங்களுடைய ஆட்களை கூப்பிட்டு சொல்கிறாரா, நான் மரித்த பின்பு சவப்பெட்டியில் 2 பக்கம் ஓட்டை போட்டு என் கையை என்னச்சிங்க வெளியே இப்படி விரிச்சு 2 பக்கமும் தெரிகிறது போல வைத்து விடு. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் ஒன்றுமே கையில் கொண்டுட்டு போகலை என்பதை எல்லா ஜனங்கள் பார்க்கட்டும், அதை கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் ஊழாம்பூரா நான் போய் ரவுண்ட் அடித்தேன், எல்லாத்தையும் கைப்பற்றினேன், எல்லா நாடுகளையும் கைப்பற்றினேன். ஆனால் நான் வெறுமையாய் நான் இப்போ கடந்து செல்றேன். அப்போ பாருங்க, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்த மரித்து போனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் உன் ஆத்துமா எங்கே போவது என்கிற மாத்திரம் அறிந்து கொள்ள முடியாது அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. என்னுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போகுதா? நான் மரித்த பின்பதாக நான் பரலோகத்தில் நான் போய் தேவ சமூகத்தில் அமர்வேனா என்று பார்க்க முடியாது அழைக்கப்படுகிறோம். நேகர் ஓடி ஓடி சம்பாதிப்பாங்க, தேவ சமூகத்தில் 5 நிமிஷம் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு நேரம் உட்கார்றோம்? ஐயா, ஆண்டவர் நினைச்சார்னா ஒரு மனுஷனுடைய ஆயுள் நாளை கூட்டவும் முடியும், குறைக்க முடியும். அவர் கையில இருக்கு சுவாசம். ஒரு நாள் ஆயுசு நாள் கூடுதுன்னா அவர் கையில தான் இருக்கு. 500 வருஷம் 900 வருஷம் மனிதனை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை 200 வருஷமாய் மாற்றி கடைசியில் 100 வருஷம் 80 வருஷமாய் குறைத்து வைத்திருக்கிறவர் அவரே. மனிதனுடைய ஆயுஷ் நாட்கள் 900 இப்போ 80 ஆகிப்போச்சு. அப்ப ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஜீவனை கொடுக்கிறவர் அவர். அதாவது அவர் தான் சொல்றாரு, நீ உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டு உன் ஜீவனை நஷ்டப்படுத்தின உனக்கு லாபம் என்ன? அப்ப என்ன பிரயோஜனம்? நீ அதை பார்க்க முடியுமா? அதை அனுபவிக்க முடியுமா? அவ்வளவுதான். ஒரு வாரம் பேசுவான், 40 நாள், இப்ப 5ஆம் நாள் இல்லை 3ஆவது நாளே என்ன எல்லா சடங்களை கழித்து விட்டு உலகப்புறமாய் எல்லா ஜனங்களும் மறந்து விடுவார்கள் பிரியமானவர்களே. ஆனா உங்களை மறக்காதவர் ஒரு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் பேசுகிறார். என்னை நீ பின்பற்றி வா. உன் கணவன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், பிள்ளையை கைவிடலாம், உலகம் கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் கைவிடலாம். ஆனா எப்பொழுதும் கைவிடாத ஒருவர் உண்டு என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரோடு பேசுகிறார். இப்பொழுதே தேவ சமூகத்திற்கு ஆண்டவர் சமூகத்துக்கு கடந்து வந்து, ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பீர்கள் என்று சொல்லுவீர்களானால், என் பாடுகள் மத்தியில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி நீங்க ஓடுவீர்களானால், இன்மை மாத்திரமல்ல மறுமையிலும் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கேயும் ஆசீர்வாதம், அங்கேயும் ஆசீர்வாதம். அதற்கு நான் தனிப்பட்ட ஒரு மனிதனாய் எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் என்னவென்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஒருவேளை இதில் குறைச்சல் உள்ளவர்களாய் நாம் காணப்பட்டோமே என்றால், தேவ சமூகத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுவாரானால், பாடுகள் உள்ள மனுஷன்தான் இந்த பாடுகள் வழியாக தான் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். அவர் இல்லாதபடி உலகத்திற்குள் நீங்கள் கடந்து செல்லாதபடி உங்களை காத்துக்கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அவரோடு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது பாவத்துக்கு எதிர்த்து நிற்க முடியும். அவரோடு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது சில தேவையற்ற காரியங்களுக்கு விலகி ஓட முடியும் பிரியமான. அவர் இல்லாதபடி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கூட இருந்தார்னா இது பாவம் உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அவரை பற்றி கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, உலகம் முழுவதையும் நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் என் ஜீவனை நஷ்டப்படுத்தின லாபம் என்ன என்று சொன்னீங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு சார்ந்து ஓடுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. எங்களுடைய சிலுவையை ஆண்டவரை எங்கள் பாடுகளோடு கூடி ஆண்டவரை பற்றிக் கொள்கிற இருதயத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.